கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுது ஒரு வசனம், 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவது என்பது தீமையை விட்டு விலகுவது. இப்ப இந்த தீமையை விட்டு விலகுகிற பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுது. இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யுதான்? ஆயுசு நாட்களை பெருக பண்ணுது. உங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் நம்மோடு கூட வந்துவிடும். கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட வந்துவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நேராக வந்துவிடும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தரும் நேசிக்கிறார், கர்த்தரும் பிரியப்படுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார், அவர்களோடு கூட அவருடைய சமூகத்தை வைக்கிறார். உங்களுக்கு பாருங்க, ஆயுசு நாட்கள் பெருகும். எப்படிப்பட்ட வியாதியும் சுகமாயிடும், எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்து விடும், போராடுகிற சத்துருக்களின் கிரியைகள் முறியடிக்கப்படும், சூழ்ச்சி செய்கிற மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. ஒரு வழியை அடைப்பாங்க, கர்த்தர் 9 வழிகளை உங்களுக்கு புதுசா திறந்து கொடுப்பார். கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளை நிற்கும். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்துல. கர்த்தருக்கு பயப்படுங்க. மனுஷனுக்கு பயப்பட வேணாம், சூழ்நிலைக்கு பயப்பட வேணாம், இயற்கைக்கு பயப்பட வேணாம், பிசினஸ்ல பயம் வேணாம், வேலையில பயம் வேணாம், மேல் அதிகாரிக்கு பயம் வேணாம், கீழே இருக்க தொழிலாளிகளுக்கு பயம் வேணாம், அக்கம் பக்கத்து ஜனங்களுக்கு பயம் வேணாம், எந்த சமுதாயத்தை கண்டு நீங்க பயப்பட வேணாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில வந்து விட்டால் உங்களை ஜெயிப்பவர் யாரும் கிடையாது. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10 பரிசுத்தரின் அறிவே அறிவு, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். முதல்ல பார்த்தா ஆயுசு நாட்கள். அதே அந்த 9ஆம் அதிகாரம் 11 பார்த்தீங்கன்னா உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியில கட்டி எழுப்புவோம், ஜனங்களை கர்த்தருடைய ஜனங்களா, பரிசுத்த ஜனங்களா மாற்றுவோம், அவர்களை நம்முடைய கர்த்தருடைய சேனையில சேர்ப்போம். நாம் யுத்தப்படை தளபதிகளாக கர்த்தருடைய சேனையில நின்று கர்த்தருக்கு சேவை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென்.